நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருகின்றார். படிப்படியாக அவர் செய்கின்ற இந்த செயற்பாடுகள் தென்பகுதியில் எவ்வாறு அவருக்கு மக்களுடைய ஆதரவு ஏற்பட்டு ஒரு அலை ஏற்பட்டதோ அதுபோல இன்று வடபகுதியிலும் இளைஞர்களும் மக்களும் இந்த ஜனாதிபதியை விரும்புகின்ற அவரை வாழ்த்துகின்ற அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு மக்கள் இன்று வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதும் காலம் காலமாக நாங்கள் பல ஜனாதிபதிகளாலும் அரசியல்வாதிகளாலும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்பதனுடைய ஒரு மனக்குமுறல் தான் இன்று மக்கள் யாருமே பிரச்சாரங்கள் செய்யாமல் யாரும் பஸ்கள் ஏற்றி அதுதாரம் இதுதாரம் என்று சொல்லி இதுவரை காலமும் இங்கு இருந்த ஜனாதிபதிகள் பழையில இருந்து ஏனைய பிரதேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு கட்சிக்காரரும் பஸ்கள்ல மக்களை ஏற்றித்தான் மக்கள் வெள்ளத்தை காட்டுவார்கள். ஆனால் இன்று மாறி ஒரு நல்ல செய்தி நடைபெறுகின்றது. மக்கள் விருப்பமாக நேற்றையில இருந்து விருப்பமாக ஜனாதிபதியினுடைய இந்த மக்கள் ஒன்று கூடலை பார்க்கிறதுக்கு வருகின்றார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. இதுவரை காலமும் நாங்கள் இவ்வாறான மக்கள் ஒன்று கூடல்கள் திட்டமிட்டு மக்களை அலக்களித்து சலுகைகளை கொடுத்து பணம் போன்ற சலுகைகளை கொடுத்து ஏற்றிறக்கினார்கள். ஆனால் இன்று மட்டும்தான் நாங்கள் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஜனாதிபதியை பார்ப்பதற்காக மக்கள் அலை அலையாக நாங்கள் பல தசாப்த யுத்தம் நடைபெற்ற காலத்திலே நாங்கள் மக்கள் ஒன்று கூடுகின்ற ஏராளமான கூட்டங்களை பார்த்திருக்கின்றோம். ஆனா இந்த யுத்தம் முடிந்த பின்பு நான் நினைக்கின்றேன் வடபகுதியிலே இவ்வளவு மக்கள் வெள்ளம் கூடுகின்ற ஒரு முதலாவது நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்கின்றோம். நான் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவன். இதுவரை காலமும் பல ஜனாதிபதிகள் வருகிற பொழுது அவர்கள் அரசியல் செய்வதற்காக நல்லூருக்கு வருவார்கள், சேட்டை கலட்டுவார்கள், தலப்பா கட்டுவார்கள். ஆனா இந்த ஜனாதிபதி ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார். இன்று பாசகூரில் இந்த அந்தோனியார் கோவிலுக்கு முன்னால் இருக்கிற இந்த விளையாட்டு மைதானத்தை அவர் தெரிவு செய்தது உண்மையில் நான் வரவேற்கின்றேன். ஒரு இந்துவாக இருந்தாலும் எல்லா ஜனாதிபதிகளும் நல்லூர் ஆலயத்தை வழிபடுவதாக தங்களுடைய தேர்தல் நாடகமாகவே நான் இப்போது பார்க்கின்றேன். அவர்கள் இங்கு வருவதும் சேட்டை கலட்டுவதும் தலப்பா கட்டுவதுமாக எங்களை ஏமாற்றி எங்களை கொலை செய்வதற்காகவே இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். இந்த ஜனாதிபதி உண்மையில் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். நான் நினைக்கிறேன் அவருக்கு எங்களுடைய வழிகள் தெரியும். நான் இப்போது வந்திருப்பது கூட அவருக்கு இந்த வழிவடக்கிலே 2500 ஏக்கர் சிவத்தை மண் விவசாயம் செய்கின்ற பூமி இராணுவத்தால் விடுபடாமல் இருக்கிறது. ஆனால் இராணுவத்திலே கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் அபராத இது தென்தோனே நீங்க கேளுங்கள் அப்படி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரே ஒரு இராணுவ தளபதிக்கு விருப்பம் இல்லை. அவர் சொல்லுகிறார் பாதுகாப்பு, உயர் பாதுகாப்பு வலயம், விமான நிலையம் விஸ்தரிப்பண்டு. இங்கே விமான நிலையம் விஸ்தரிப்பதற்கோ அல்லது உங்களுடைய பாதுகாப்புக்கோ 2500 ஏக்கர் வடபகுதியில் தேவையில்லை. நான் நினைக்கிறேன் இந்த ஜனாதிபதி தன்னுடைய வாக்குறுதியிலே சொல்லியிருந்தார் பயங்கரவாத தடுத்த சட்டத்தை எடுப்பேன், அதே போல மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று. அகற்றப்படவில்லை, கம்பி வேலிகள் அகற்றப்படவில்லை. அது ஒரு முழுக்க ஒரு அரசியல் நாடகமாக நீங்கள் எனக்கு ஓட் பண்ண வேண்டும் என்பதற்காகவே அவர் அதை செய்திருந்தார். ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் வெண்ட பின்பு சொல்லாமல் சத்தம் சலார் இல்லாமல் எந்தவித ஆர்ப்பாட்டங்களும் இல்லாமல் இந்த ஒரு முக்கியமான சந்தி இதிலிருந்து விமான நிலையம் ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இருக்கு. பலாலி கடற்கரை 2.5 கிலோமீட்டர்ல இருக்கு. என்னுடைய வீடு பலாலியில ஒரு 3/4 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த சந்தி இந்த 764 பாதைக்காக நாங்கள் நீண்ட காலம் போராடி இருக்கிறோம். இந்த 764 இந்த வசாவளான் சந்தி யாழ்ப்பாணத்திலிருந்து புன்னாலக்கட்டுவன் ஊடாக காங்கேசன்துறை வரை செல்லுகின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 3 பிரதான வீதிகள் யாழ்ப்பாணம் பருத்துறை, யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை, யாழ்ப்பாணம் பலாலி ஊடான காங்கேசன்துறை வீதி. இது 764 மக்கள் சந்தோஷமாக பிரயாணம் செய்த விவசாய பொருட்களை திண்ணவேலி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து வியாபாரம் செய்கின்ற பல மக்கள் சென்று வருகின்ற பிரதான வீதி. இதுவரை காலமும் வசாவளான் பாடசாலைக்கு முன்னால் இந்த பஸ்கள் வந்து நிறுத்தப்படும். இங்கால செல்ல முடியாமல் மிக வேதனையாக இருந்தது. அச்சுவேலிக்கு செல்வதற்கு மிக கிட்டவான இந்த பிரதேசம். நாங்கள் இதுவரைக்கும் வசாவளான் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் குட்டியப்புலத்தால் சுற்றி போக வேண்டியதாக இருந்தது. இன்று மிக சந்தோஷமாக மக்கள் நடந்து வருகிறார்கள். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த வழிவடக்கில் இன்னும் 2500 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் விடப்பட்டிருக்கு. மக்களுடைய உறுதி காணிகள், ஒப்பு காணி என்று சொல்ற இது இந்த காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கு. இந்த சந்தியிலிருந்து பலாலி
சந்தி வரையான பகுதி இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்குது. இந்த பாதையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். கேட்கப்பட்ட இந்த பாதையும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 3 பாதைகள் இதுக்குள்ள இருக்குது. தெல்லிப்பளைக்கு போகிற பாதை. இவற்றை விட்டு மக்கள் இயல்பாக அனைத்து மக்களும், இந்த இலங்கை மக்கள் அனைவரும் சமமானவர்கள், அனைவருக்கும் சமமான உரிமை இருக்கிறது, எல்லோரும் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்ற அந்த நல்ல சிந்தனையோடு ஜனாதிபதி அவர்கள் ஏனைய பிரதேசங்களை விட்டு தர வேண்டும். உண்மையில் செல்வ செழிப்பு மிக்க இந்த பலாலி, வசாவுலான், குறும்பசிட்டி, கட்டுவன் நாங்கள் சொந்த ஒரு சுயநலமாக எங்களுடைய பிரதேசத்தை கேட்கவில்லை. இந்த இராணுவ தளத்தை சுற்றி இருக்கிற அனைத்து பிரதேசங்களும் மிக செந்நிறமான சிவப்பு மண், ஒரு பிடி மண்ணும் பொன் போல பயிர் விளைகிற மண். இந்த பகுதியில இருந்து கடந்த காலங்களில் வசாவிலான், குறும்பசிட்டி, கட்டுவன், மயிலட்டியிலிருந்து 10 லொரியில வெங்காயம், 10 லொரியில தக்காளி பழம், புகையிலை அண்டு நல்ல விளைச்சல் மிக்க இந்த மண் அனாதையாக கிடக்கிறது, தரிசு நிலமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசம் நாங்கள் இப்ப யாரெல்லாம் குறை சொல்லவில்லை, எங்களுக்கு விட்டு தாருங்கள், இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இது கம்பி கட்டி அடிக்கிறார்கள். உண்மையில பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த பகுதி விடுவதற்கு ஜனாதிபதியால் மட்டும் முடியும். இது இராணுவம் கீழ்மட்டத்தில் கேட்டா சொல்லுவார்கள், இது உங்களோட இடம், விட வேணும், நீங்க கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பெரியவர்களால் தான் அந்த பிரதேசங்களை விடுறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இல்லை உள்ளே பண்ண நடக்கிறது, பல செயற்பாடுகள் நடக்கிறது, நாங்கள் நல்லது செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நீங்கள் மக்களுடைய காணிகளை விடுங்கள். பொதுவாக இருக்கிற அரசாங்கத்தின் காணியில் இராணுவமும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவரும் பண்ண செய்யுங்கள். ஏராளமான இடங்கள் இந்த பிரதேசங்களில் இருக்குது. ஆகவே இது எங்களுடைய உறுதிக்காணி, எங்களுடைய உரிமை மறக்கப்பட்டிருக்கு, வாழும் உரிமை மறக்கப்பட்டிருக்கு. நாங்கள் 34 வருடங்களாக சொந்த நாட்டில் அகதியாக இருக்கிறோம். இந்த அகதி வாழ்க்கையை ஜனாதிபதி அவர்கள் இல்லாமல் பண்ண வேண்டும். இதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லை, மக்கள் சார்பாக கேட்கிறோம். எங்களுடைய வலி வடக்கில் இருக்க அத்தனை பிரதேசங்களையும் எங்களுடைய உறுதிக்காணிகளை தாருங்கள். இதில் விமான நிலையம் விஸ்தரிப்பதற்கோ எதற்குமே இந்த காணிகள் தேவையில்லை. கட்நாயக்காவில் விமான நிலையத்துக்கு அருகில் மிக பெரும் கார்மெண்ட்ஸ் இருக்குது, பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குது. இங்கே இந்திய இராணுவத்தினுடைய விமானங்கள் 2 இன்ஜின் பொருத்தப்பட்ட விமானங்கள் இறங்கிய ஓடுதளத்தை காரணம் காட்டி விமான விஸ்தரிப்பண்டு இதை நீங்கள் செய்ய வேண்டாம். மற்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம். பலாலி இராணுவ விமான நிலையத்துக்கு கிழக்கு புறமாக மக்களுடைய காணிகளில் இந்திய அரசாங்கத்துக்காக உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது, சர்வதேச விமான நிலையம் என்ற பெயர். இது விஸ்தரிப்பதற்காக இந்த ஆளுநரோடு போய் கதைத்திருக்கிறார்கள். அதாவது மக்களை மீளக்குடியவத்துங்கள் உயர்க பாதுகாப்பு வலயத்தில் வைத்து சர்வதேச விமான நிலையம் நீங்கள் விஸ்தரிக்க தேவையில்லை, மக்களுடைய காணியில் நீங்கள் விஸ்தரிக்க தேவையில்லை, எங்களிடம் கேளுங்கள், வேணுமென்றால் நாங்கள் இடங்கள் காட்டுகிறோம். மக்கள் பாவனைக்கு உதவாத தரவை நிலங்கள், விமான நிலையம் போடக்கூடிய கற்பாறைகளோடு இருக்கிற பிரதேசங்கள் இருக்குது. நீங்கள் தாராளமாக எத்தனை விமான நிலையங்களையும் கட்டுங்கள். ஆனால் எங்களுடைய மண்ணை இன்னொரு நாட்டுக்கு அடவி வைக்காதீர்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம். ஆளுநரிடம் சென்று அவர்கள் தந்திரமாக கையாளுகிறார்கள். நாங்கள் சர்வதேச விமான நிலையம் என்று ஒரே ஒரு விமானம் ஓடுகிறது. அதே போல் இராணுவத்தினுடைய ஒரே ஒரு விமானம் இறங்குவதற்காக 2500 ஏக்கர் இங்கே தேவையில்லை அன்று நான் செய்தியை சொல்லிக் கொள்கிறோம். அவளை கூட்டி வந்து சொல்லிக் கொடுக்குறீங்களா இடம் இல்லாம? என்ன இருந்த அதுல எல்லாம் என்ன இருந்தா முந்தின்னு சொன்னீங்க? இது வசவலாம் சந்தி. நிறைய மக்கள் இருந்தவே வந்து இந்த கால போற பாதையில. எது மரங்கள் இருக்குது வீடுன்றீங்க? முந்தையெல்லாம் இடிச்சு பேர மட்டும் வாங்கி போட்டேன் இதுல. ஒன்றும் இல்லை. விடதில்ல. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? உங்களுக்கு இதுக்குள்ள காணி இருக்கு உங்களுக்கு? அதுக்குள்ள இருந்தது. அது என்ன சொல்லி நான் அதுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும். ஆனா இதை விட்டுருக்கு நான் பாதையை விட்டுருக்கிறேன். அப்புறம் என்ன பாதை விட்டுருக்காங்க. இன்னும் காணியை விட இல்லை. தை மாத பிறகுதான்
காடையில் விடுன்னு சொன்னது. அங்கே இப்போ உங்களோட ஊருக்கு காணி கிடக்கு. ஓ எங்க கிடக்கு? அங்கே மேற்கு அங்கே உள்ளுக்கு போகணும். உள்ளுக்கு போகணும். மெயின் ரோட்டு சந்தி கிட்ட வீடு அளவு 2000 கண்டு தோட்டம். 2000 கண்டு தோட்டமா? ஓஹோ. என்ன வச்சிருந்தீங்களா அப்போ? அப்போ பயிர் தானே அப்படி. பைத்தியா? பயிர் தானே தோட்டங்கள்லாம். பயிர் வச்சிருந்த? அப்போ கோயில கண்டுகள் வெங்காயங்கள் அதுகள் தானே. நல்ல மண் உண்டு என்ன சிவத்த மண். ஓஹோ. ஆனால் வந்து பாதைக்கு அங்கால போயிடலாம் இப்போதைக்கு. அங்கால நல்ல இடங்கள் இருக்கு. ஓ நேர போனா அங்கே பலாலியும் பேர் எங்கே போகலாம்? நேர போனா பலாலிக்கு விட மாட்டாங்க. இல்லை அதில் வேற வேற என்ன இடங்கள் இருக்கு? பலாலி வண்டி அப்படியே கேகேஎஸ் ரோட்டு அப்படி அங்கே இந்த சந்தியால் இஞ்சிருந்தீங்கன்னா தெளிப்பளைய போகலாம். ஆஸ்பத்திரிக்கு. பாதையெல்லாம் என்ன கஷ்டப்படே இல்லையோ? இந்த பாதை பூட்டி கிடக்கா என்ன இருந்தது அப்போ? அப்போ இதாக இல்லை. இப்போ என்ன பார்க்குற திசமாகி கிடக்கு. என்ன இடம் காணியண்டு தெரியாது. அடையாளம் கண்டுபிடிக்கலாம். எல்லாரையும் பிடிச்சி போட்டேன் என்ன கண்டுபிடிக்கல. காணி விட்டால் தானே சந்தோஷம். அங்கே வந்து நவுக்குறி கையில் இருக்கும். இடம்பெயர்ந்து எப்படி கஷ்டம் அங்கே இருக்கு? கஷ்டம் இருக்குது. வன்னிக்கு போய் வன்னிக்கு நான் போயில மட்டையில் இருந்து அப்படி இருந்து அலைஞ்சு கொண்டு ரெண்டோட மனுஷி மோசம் போட்டு அதோட பிள்ளைகளுக்கு விட்டாங்களாண்டானே காணியை எழுதி கொடுத்து விட்டாண்டா பிரிச்சு கொடுத்து விட்டா ஒரு எந்த லெவல் முடிஞ்சு. எனக்கு 72 வயது ஆச்சு. நீங்கள் பெரிய தேவையான அவைக்கு தேவைதானே. 2000 கண்டு 3 பிறப்பு 2000 கண்டு பேர் எனக்கு ஒரு பேரை பழிச்சிட மாட்டேங்கிறேன். எனக்கு ஒரு பேரை இப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. முதல் இருந்ததை விட 100க்கு 100 மடங்கு சந்தோஷமா இருக்கிறோம். இப்போ இடத்துல நிற்கிறோம். இது இப்போ நாங்கள் அச்சுவேலி இப்போ கேகேஸ் போகிற இடத்துக்கு நடு சென்டரில் நிற்கிறோம். நடுவில் நிற்கிறீங்க? நடுவில் நிற்கிறேன். நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். இதை விட சந்தோஷம் வேறு ஒன்றும் தேவையில்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா போன போய் அதை இதே வருஷம் 8ஆம் மாதம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்து இந்த இடத்துக்கு வந்தவர் வந்து இந்த பாதையெல்லாம் திறக்கிறோம் இந்த எல்லாம் செய்கிறோம்னுட்டு 10 நாளில் திறந்து தாரோம். 10 நாளில் இந்த ஆமி இந்த இராணுவத்தின் இதுகள் எல்லாம் இந்த சாமான்கள் எடுக்கணும் இந்த இது காயம்புகள் எல்லாம் மாற்றணும்னு சொல்லி போட்டு போனோம். 10 நாளில் இந்த பாதை திறக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு எத்தனையோ 10 நாள் ஆச்சு. இன்று வரைக்கும் இந்த பாதை திறந்ததில்லை. இன்றைக்கு 1ஆம் தேதி, இன்றைக்கு தான் 11ஆம் மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கு தான் இந்த பாதை திறந்தது. எங்களுக்கு தெரியாது. நான் இப்போ வீட்டை படுத்து கிடந்தேன். இந்த ரோட்டால் ஆக்கள் போயினவான்ட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் நான் வந்து பார்த்தேன். வந்து அவ்வளோ ஆசையாக கிடந்தேன். அதில் பாயிண்ட் இருக்குது. ஆமி இந்த பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டு கிட்ட தான் எங்களோட வீடு இருக்குது. அந்த பாயிண்ட்லேருந்து வசாவிலான் சந்திக்கு வரது ஆட்டோக்காரருக்கு 1000 ரூபா கொடுக்கணும். ஆஸ்பத்திரிக்கு வரேன் இரவில் 1000. மற்றபடி என்ன சொன்னால் 600 ரூபா எடுக்கிறவ. இரவில் வாரோன்னு சொன்னால் 2000 ரூபா கிட்ட போகணும் யாழ்ப்பாணம் போகிறதுக்கு. நாங்கள் இதால் போகிறோன்னு சொன்னால் இதுலேருந்து 10 நிமிஷத்தில் நாங்கள் வசாவிலான் சந்திக்கு போகலாம். இதை விட வேறு எங்களுக்கு என்னென்ன வேணும்? நாங்கள் கடைக்கு போகிறோம்னாலும் சரி யாழ்ப்பாணம் போகிறோம்னாலும் சரி எடுத்து வச்சுக்கு நாங்கள் போகலாம். பஸ் வந்து அந்தந்த டைமுக்கு தான் போயிடும். 6 மணிக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னால் இப்போ இந்த 11 மணிக்கு தான் போயிடும். அந்த பஸ்ஸை விட்டால் நாங்கள் நடந்து தான் போகணும். அப்படி இல்லாட்டி ஆட்டோ பிடிச்சி தான் நாங்கள் போகணும். இதுக்கு இஞ்சால ஆக்கள் போயிடலாம். இவ்வளோ தான் போகலாம். இதுக்கு இஞ்சால போயிடலாம். இந்த ரோடுக்கு இஞ்சால இதுக்கு இஞ்சாலையும் இஞ்சால போக வேண்டியது எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி இது வந்து தெளிப்பள்ளி ஆஸ்பத்திரி போகுது இந்த ரோடு. இது கிட்டல விடுறேன்னு சொல்லியிருக்கு. இது விடாட்டிலும் பரவாயில்ல. நாங்கள் இவ்வளோ காலம் சுற்றி தெரிஞ்சு நாங்கள் இதுக்குள்ளால இதால் போவோம்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல தான். இது எங்களுக்கு பெரிய இதாக இருக்குது. நீங்கள் இடமே மூழ்குடியதுக்கு வந்துட்டீங்க? நாங்கள் வந்து இந்த அதிரக்கிரம் இதால் விடுறோம்னு சொல்லி இது வரைக்கும் விட்டது கிடையாது. இந்த ஜனாதிபதி அதாவது அன்றகுமார் திசாநாயக்க செய்ததை நாங்கள் எதிர்பார்க்கல. என்ன சொன்னால் 27,000 போட்ஸ் வந்து யாழ் மாவட்டத்தில் வன்னி மாவட்டத்துக்குள்ளே விழுந்திருக்குது. அவர் அந்த இனத்துவசம் இல்லாமல் தமிழர் சிங்களவர் என்ற பாகுபாடு இல்லாமல் இதை செய்திருக்கிறாங்க. 34 வருஷமாக திறக்காத பாதையை ஒரு ஜனாதிபதி அதாவது வந்து 1.5 மாதம் 2 மாதம் கூட ஆகலை. 2 மாதம் கூட ஆகாமல் செய்திருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் எத்தனை விஷயங்களை செய்யலாம். இன்றைக்கு வலியாம்படக்கின்ற மிக முக்கியமான இதே பகுதியான வசாவலான் சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பலாலி வீதியில் வசாவலான் மத்திய மகா வித்தியாலயத்தில் இருந்து 1250 மீட்டர் தள்ளி இருக்கிற வசாவலான் சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் வெள்ளையராளி ரோட்டில் வசாவலான் சந்தியிலேருந்து அச்சுவேலி பகுதி பக்கம் இருக்கின்ற 613 மீட்டர் நீளமான பகுதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பாதை விடுவின் முழுமையாக பெற வேண்டுமென்றால் எங்களுடைய வெள்ளையராளி ரோட்டின் வசாவலான் சந்தியில் இருந்து கட்டுவஞ்சந்தி வரையான 2.5 கிலோமீட்டர் திறக்கப்பட்டால்தான் இந்த மக்கள் முன்குடியேற்ற மக்களுக்கு தங்களுடைய வைத்தியசாலைக்கு செல்வதற்கான இலவுபடுத்தப்பட முடியும். அதே நேரத்தில் பஸ் போக்குவரத்துகளையும் இலவுபடுத்த முடியும். அதே போல் வசாவலான் சந்தியிலிருந்து பலாலிச்சந்தி வரையான பாதையும் விடுவிக்கப்பட்டால் தான் இந்த பாதைகள விடுவிப்பு ஒரு பூர்த்தியாகக்கூடிய மக்கள் 2 பக்கம் துண்டாடப்பட்ட வலியாம்படக்கின்ற 2 பக்கமும் துண்டாடப்பட்டிருக்கிறார்கள். என்றால் பலாலி வீதியின் மேற்கு பக்கம் ஒரு பக்கமாக கிழக்கு பக்கம் ஒரு பக்கம் ஒரு
பல கேகேஎஸ் வீதியில் உள்ள தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தை சென்றிருக்கிறார்கள், பல வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை காலமும் எந்த விதமான அபிவிருத்திகளோ அல்லது அவர்களுடைய வாக்குறுதிகளோ நிறைவேற்றியதாக இல்லை. அவர்கள் தேர்தல் காலங்களிலே யாழ்ப்பாணம் வருவதும் நல்லூரை தரிசிப்பதும் வழிவடக்கிலே போய் சிறிய காணி துண்டுகளை விடுவதும் இவ்வாறாக அரசியல் செய்வதற்காகவே இவர்கள் இங்கு வந்தார்கள். இவ்வாறு இந்த வழிவடக்கிலே இருக்கின்ற 2500க்கும் மேற்பட்ட காணிகள் இருக்கின்றன. இந்த காணிகளை விடுவதாக சொல்லி இங்கு வருவார்கள், சிறிய பகுதிகளை விடுவார்கள், தங்களுடைய எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக அவற்றை பயன்படுத்தி வந்தார்கள். இது பல ஜனாதிபதிகள் இதை செய்து வந்தார்கள். அதே போல எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் இதுவரை காலமும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவதும் இவ்வாறு இந்த வழிவடக்கு பிரச்சனையை தங்களுடைய பேசுபொருளாக எடுத்து பல பாராளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த வருடம் மாறி இந்த விடயங்கள் நடைபெறுகிறது. ஜனாதிபதி அவர்கள் 1ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு 34 வருடங்களாக மூடப்பட்டிருந்த வசாவிலான் பாடசாலையிலிருந்து வசாவிலான் சந்தி வரை நாங்கள் அனைவருமே எண்ணியிருந்தோம் எங்களுடைய வாழ்நாளிலே இந்த பாதை விடுபடாது, இராணுவ குடியிருப்பு என்று ஒரு வளைவு கட்டப்பட்டு அதுக்கு அங்கால் யாரும் செல்ல அனுமதிக்கப்படாத ஒரு வீதியை அவர் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் 1ஆம் தேதி காலை அந்த பாதையை திறந்து விட்டிருக்கின்றார். அதற்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்ததன் பின்பு பல அதிரடி நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருகின்றார். படிப்படியாக அவர் செய்கின்ற இந்த செயற்பாடுகள் தென்பகுதியில் எவ்வாறு அவருக்கு மக்களுடைய ஆதரவு ஏற்பட்டு ஒரு அலை ஏற்பட்டதோ அதுபோல இன்று வடபகுதியிலும் இளைஞர்களும் மக்களும் இந்த ஜனாதிபதியை விரும்புகின்ற, அவரை வாழ்த்துகின்ற, அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு மக்கள் இன்று வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதும், காலம் காலமாக நாங்கள் பல ஜனாதிபதிகளாலும் அரசியல்வாதிகளாலும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்பதனுடைய ஒரு மனக்குமுறல் தான் இன்று மக்கள் யாருமே பிரச்சாரங்கள் செய்யாமல் யாரும் பஸ்கள் ஏற்றி அதுதாரம் இதுதாரம் என்று சொல்லி இதுவரை காலமும் இங்கு இருந்த ஜனாதிபதிகள் பழையில இருந்து ஏனைய பிரதேசங்களில் இருந்து ஒவ்வொரு கட்சிக்காரரும் பஸ்களில் மக்களை ஏற்றித்தான் மக்கள் வெள்ளத்தை காட்டுவார்கள். ஆனால் இன்று மாறி ஒரு நல்ல செய்தி நடைபெறுகின்றது. மக்கள் விருப்பமாக நேற்றையில இருந்து விருப்பமாக ஜனாதிபதியினுடைய இந்த மக்கள் ஒன்று கூடலை பார்க்கிறதுக்கு வருகின்றார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. இதுவரை காலமும் நாங்கள் இவ்வாறான மக்கள் ஒன்று கூடல்கள் திட்டமிட்டு மக்களை அலக்களித்து சலுகைகளை கொடுத்து பணம் போன்ற சலுகைகளை கொடுத்து ஏற்றிறக்கினார்கள். ஆனால் இன்று மட்டும்தான் நாங்கள் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஜனாதிபதியை பார்ப்பதற்காக மக்கள் அலை அலையாக நாங்கள் பல தசாப்தம் இந்த யுத்தம் நடைபெற்ற காலத்திலே நாங்கள் மக்கள் ஒன்று கூடுகின்ற ஏராளமான கூட்டங்களை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த யுத்தம் முடிந்த பின்பு நான் நினைக்கின்றேன் வடபகுதியிலே இவ்வளவு மக்கள் வெள்ளம் கூடுகின்ற ஒரு முதலாவது நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்கின்றோம். நான் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவன். இதுவரை காலமும் பல ஜனாதிபதிகள் வருகிற பொழுது அவர்கள் அரசியல் செய்வதற்காக நல்லூருக்கு வருவார்கள், சேட்டை கலட்டுவார்கள், தலப்பா கட்டுவார்கள். ஆனால் இந்த ஜனாதிபதி ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார். இன்று பாசகூரில் இந்த அந்தோனியார் கோவிலுக்கு முன்னால் இருக்கிற இந்த விளையாட்டு மைதானத்தை அவர் தெரிவு செய்தது உண்மையில் நான் வரவேற்கின்றேன். ஒரு இந்துவாக இருந்தாலும் எல்லா ஜனாதிபதிகளும் நல்லூர் ஆலயத்தை வழிபடுவதாக தங்களுடைய தேர்தல் நாடகமாகவே நான் இதுவை இப்போது பார்க்கின்றேன். அவர்கள் இங்கு வருவதும் சேட்டை கலட்டுவதும் தலப்பா கட்டுவதுமாக எங்களை ஏமாற்றி எங்களை கொலை செய்வதற்காகவே இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். இந்த ஜனாதிபதி உண்மையில் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். நான் நினைக்கிறேன் அவருக்கு எங்களுடைய வழிகள் தெரியும். நான் இப்போது வந்திருப்பது கூட அவருக்கு இந்த வழிவடக்கிலே 2500 ஏக்கர் சிவத்தை மண் விவசாயம் செய்கின்ற பூமி இராணுவத்தால் விடுபடாமல் இருக்கிறது. ஆனால் இராணுவத்திலே கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் அப்பராது இது தெண்டோனே நீங்க கேளுங்கள் அப்படி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரே ஒரு இராணுவ தளபதிக்கு விருப்பமில்லை. அவர் சொல்லுகிறார் பாதுகாப்பு, உயர் பாதுகாப்பு வலயம், விமான நிலையம் விஸ்தரிப்பண்டு. இங்கே விமான நிலையம் விஸ்தரிப்பதற்கோ அல்லது உங்களுடைய பாதுகாப்புக்கோ
2500 ஏக்கர் வடபகுதியில் தேவையில்லை. நான் நினைக்கிறேன் இந்த ஜனாதிபதி தன்னுடைய வாக்குறுதியிலே சொல்லியிருந்தார், பயங்கரவாத சட்டத்தை எடுப்பேன், அதே போல மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று. நாங்கள் அவரை முழுமையாக நம்புகின்றோம். இந்த வழிவடக்கில் இருக்கிற காணியை அவர் விட்டு தருவார். நாங்கள் உங்களிடம் அன்பாக கேட்கிறோம், எங்களுக்கு அதுதான் இதுதான் கேட்கவில்லை. எங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் விடுவித்துக் கொண்டு வருகிற பொழுது எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உண்மையில் இன்று மக்கள் விரும்பி வருகிறது ஆர்கள் என்ற செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையில் இதுவரை காலமும் நான் பல தடவைகள் பார்த்திருக்கிறேன். படையில் இருப்பவர்கள் யாழ்ப்பாணத்திலே கொண்டு பஸ்களிலே காசு கொடுத்து சாப்பாட்டு பார்சல் கொடுத்து தான் மக்கள் கூட்டத்தை கூட்டிய வரலாறுகளை நாங்கள் கண்முன்னே பார்த்திருக்கிறோம். ஆனால் முதல் முறையாக பார்க்கிறோம் மக்கள் விரும்பி தாங்கள் அலையலையாக நேற்றில் இருந்து இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பதிவு செய்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. இதே போல எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் இதுவரை காலமும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவதும் இவ்வாறு இந்த வழிவடக்கு பிரச்சனையை தங்களுடைய பேசுபொருளாக எடுத்து பல பாராளுமன்ற தேர்தல்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த வருடம் மாறி இந்த விடயங்கள் நடைபெறுகிறது. ஜனாதிபதி அவர்கள் 1ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு 34 வருடங்களாக மூடப்பட்டிருந்த வசாவிலான் பாடசாலையிலிருந்து வசாவிலான் சந்தி வரை நாங்கள் அனைவருமே எண்ணியிருந்தோம் எங்களுடைய வாழ்நாளிலே இந்த பாதை விடுபடாது, இராணுவ குடியிருப்பு என்று ஒரு வளைவு கட்டப்பட்டு அதுக்கு அங்கால் யாரும் செல்ல அனுமதிக்கப்படாத ஒரு வீதியை அவர் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் 1ஆம் தேதி காலை அந்த பாதையை திறந்து விட்டிருக்கின்றார். அதற்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்ததன் பின்பு பல அதிரடி நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருகின்றார். படிப்படியாக அவர் செய்கின்ற இந்த செயற்பாடுகள் தென்பகுதியில் எவ்வாறு அவருக்கு மக்களுடைய ஆதரவு ஏற்பட்டு ஒரு அலை ஏற்பட்டதோ அதுபோல இன்று வடபகுதியிலும் இளைஞர்களும் மக்களும் இந்த ஜனாதிபதியை விரும்புகின்ற, அவரை வாழ்த்துகின்ற, அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு மக்கள் இன்று வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதும், காலம் காலமாக நாங்கள் பல ஜனாதிபதிகளாலும் அரசியல்வாதிகளாலும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்பதனுடைய ஒரு மனக்குமுறல் தான். இன்று மக்கள் யாருமே பிரச்சாரங்கள் செய்யாமல் ஆறும் பஸ்கள் ஏற்றி அதுதாரம் இதுதாரம் என்று சொல்லி இதுவரை காலமும் இங்கு இருந்த ஜனாதிபதிகள் பழையில இருந்து ஏனைய பிரதேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு கட்சிக்காரரும் பஸ்கள்ல மக்களை ஏற்றித்தான் மக்கள் வெள்ளத்தை காட்டுவார்கள். ஆனால் இன்று மாறி ஒரு நல்ல செய்தி நடைபெறுகின்றது. மக்கள் விருப்பமாக நேற்றையில இருந்து விருப்பமாக ஜனாதிபதியினுடைய இந்த மக்கள் ஒன்று கூடலை பார்க்கிறதுக்கு வருகின்றார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. இதுவரை காலமும் நாங்கள் இவ்வாறான மக்கள் ஒன்று கூடல்கள் திட்டமிட்டு மக்களை அலக்களித்து சலுகைகளை கொடுத்து பணம் போன்ற சலுகைகளை கொடுத்து ஏற்றிறக்கினார்கள். ஆனால் இன்று மட்டும்தான் நாங்கள் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஜனாதிபதியை பார்ப்பதற்காக மக்கள் அலை அலையாக நாங்கள் பல தசாப்தங்கள் யுத்தம் நடைபெற்ற காலத்திலே நாங்கள் மக்கள் ஒன்று கூடுகின்ற ஏராளமான கூட்டங்களை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த யுத்தம் முடிந்த பின்பு நான் நினைக்கின்றேன் வடபகுதியிலே இவ்வளவு மக்கள் வெள்ளம் கூடுகின்ற ஒரு முதலாவது நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்கின்றோம். நான் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவன். இதுவரை காலமும் பல ஜனாதிபதிகள் வருகிற பொழுது அவர்கள் அரசியல் செய்வதற்காக நல்லூருக்கு வருவார்கள், சேட்டை கலட்டுவார்கள், தலப்பா கட்டுவார்கள். ஆனா இந்த ஜனாதிபதி ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார். இன்று பாசகூரில் இந்த அந்தோனியார் கோவிலுக்கு முன்னால் இருக்கிற இந்த விளையாட்டு மைதானத்தை அவர் தெரிவு செய்தது உண்மையில் நான் வரவேற்கின்றேன். ஒரு இந்துவாக இருந்தாலும் எல்லா ஜனாதிபதிகளும் நல்லூர் ஆலயத்தை வழிபடுவதாக தங்களுடைய தேர்தல் நாடகமாகவே நான் இப்போது பார்க்கின்றேன். அவர்கள் இங்கு வருவதும் சேட்டை கலட்டுவதும் தலப்பா கட்டுவதுமாக எங்களை ஏமாற்றி எங்களை கொலை செய்வதற்காகவே இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். இந்த ஜனாதிபதி உண்மையில் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். நான் நினைக்கிறேன் அவருக்கு எங்களுடைய வழிகள் தெரியும். நான் இப்போது வந்திருப்பது கூட அவருக்கு இந்த வழிவடக்கிலே 2500 ஏக்கர் சிவத்தை மண்,
விவசாயம் செய்கின்ற பூமி இராணுவத்தால் விடுபடாமல் இருக்கிறது. ஆனால் இராணுவத்திலே கீழ்மட்டத்திலே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் அபராத இது தென்தோனே நீங்க கேளுங்கள் அப்படி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரே ஒரு இராணுவ தளபதிக்கு விருப்பம் இல்லை. அவர் சொல்லுகிறார் பாதுகாப்பு, உயர் பாதுகாப்பு வலயம், விமான நிலையம் விஸ்தரிப்பண்டு. இங்கே விமான நிலையம் விஸ்தரிப்பதற்கோ அல்லது உங்களுடைய பாதுகாப்புக்கோ 2500 ஏக்கர் வடபகுதியில் தேவையில்லை. நான் நினைக்கிறேன் இந்த ஜனாதிபதி தன்னுடைய வாக்குறுதியிலே சொல்லியிருந்தார் பயங்கரவாத தடுத்த சட்டத்தை எடுப்பேன், அதே போல மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று. நாங்கள் அவரை முழுமையாக நம்புகின்றோம். இந்த வழிவடக்கில் இருக்கிற காணியை அவர் விட்டு தருவார். நாங்கள் உங்களிடம் அன்பாக கேட்கிறோம். எங்களுக்கு அதுதான் இதுதான் கேட்கவில்லை. எங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் விடுவித்துக் கொண்டு வருகிற பொழுது எல்லா பிரச்சனைகளும் தீர்வாகும், தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உண்மையில் இன்று மக்கள் விரும்பி வருகிறது ஆர்கள் என்ற செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையில் இதுவரை காலமும் நான் பல தடவைகள் பார்த்திருக்கிறேன். பழையில் இருப்பவர்கள் யாழ்ப்பாணத்திலே கொண்டு பஸ்களிலே காசு கொடுத்து சாப்பாட்டு பாசல் கொடுத்து தான் மக்கள் கூட்டத்தை கூட்டிய வரலாறுகளை நாங்கள் கண்முன்னே பார்த்திருக்கிறோம். ஆனா முதல் முறையாக பார்க்கிறோம் மக்கள் விரும்பி தாங்கள் அலையாக நேற்றில் இருந்து இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பதிவு செய்கின்றேன். நன்றி நன்றி நன்றி.
அந்த கொடுப்பனன்னு கண்டப்படுவான் பிறந்த குறிப்பை எடுக்கலாம் மரண சாத்திக்கு கண்டப்படுவான் இறப்பு சர்டிபிகேட் போன்றவைகளை எடுக்கலாம் ஆகவே திறம்பட அரசு துறை உள்ள தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு 3-4 வருடத்திற்குள் இலங்கையை டிஜிட்டல் மயமாக்கி ஒரு திறமையான அரசியல் துறையை நாங்கள் அமைப்போம். புதிய ஒரு திசையில் என்கிற நாட்டை கொண்டு போக வேண்டும். ஒரு எதிர்காலத்துக்காக நாங்கள் இந்த நாட்டை கட்டியிருப்போம். இப்ப இங்கு உயிர் வாழும் இந்த பரம்பரையின் பொறுப்பு அது. நாங்கள் மக்களுடைய பணத்தை வீண்வரியம் செய்ய நாங்கள் மக்களுடைய பணத்தை களவெடுப்பதா? பழைய அரசியல்வாதிகளுடைய பழக்கம். மக்களுடைய பணத்தை கோடிக்கணக்கில் வீணாக்கினார். மக்களுடைய கோடிக்கணக்கான பணத்தை களவெடுத்தார்கள். அதுதான் பழைய அரசியல். அவர்களுக்கு இன்னமும் கைவிட இல்லாமல் இருக்க அந்த பழைய அரசியல் முறை. ஜனாதிபதி தோற்கடித்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு போகும் போது 15-20